அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் அமிர்தா ரெண்டு பேரும் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. நம்ம ஈஸ்வரி பாட்டி திரும்ப திரும்ப குழந்தைய பத்தி பேசுறதுனால என்ன அவங்களோட கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில எல்லாருமா ஒன்று சேர்ந்து அவங்கள வீட்டுக்கு வர வச்சது மட்டும் இல்லாம வந்த கொஞ்ச நாள் கூட நிம்மதியாக இருக்க விடாத அளவுக்கு நம்ம ஈஸ்வரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாத நம்ம பாக்கியா ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய ஆர்குமெண்ட்ஸ் வரப்போகுது. அதனால நீங்கள் தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரிக்கும் பாக்கியாவுக்குள்ளேயுமே ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம கோபி என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஈஸ்வரி கிட்டே பேசுகிறாங்க. அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பசங்க ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நீங்கள் ஏமா குழந்தை அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது அவங்களோட பர்சனல் லைஃப். அதில் என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இல்லை நாம் ஏமா அதில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சஜஷன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் அப்போ நான் எதுவுமே சொல்லக்கூடாதா, நீயும் பாக்கியா பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து கோச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செலியன் எழில் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. மீட் பண்ணி பேசும்போது நம்ம செலியன் வந்து எழில் கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி எப்போவுமே அப்படி தான் பேசுவாங்க, அதை நீ பெருசாக கேர் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியன் சொல்கிறாங்க. ஆனால் எழில் என்ன பண்ணுறேன்னா அதெல்லாம் சரி பாட்டி அப்படி பேசலாம் தான் நம்ம ஆச்சரியப்படணும், அதை பெருசாக நினைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம எல்லோரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம், அம்மாவுக்கும் சந்தோஷம் தான். ஆனால் அம்மாவுக்கு வேலை ரொம்ப அதிகமாகிடுச்சு பாத்தியாட செல்லியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு வயசாகுது, இதுக்கப்புறம் அவங்க எப்படி தனியாக பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பேச்சு வருது. உடனே அப்பாவையும் அம்மாவும் சேர்த்து வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவை பற்றியும் நம்ம செலியனும் எழிலும் பேசுகிறாங்க. எழில் வந்து இல்லை செல்லியா இது ரொம்ப பெரிய தப்பு, அம்மா அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க பர்த்டே அப்போவே சொல்லிட்டாங்க, திரும்ப இதை பற்றி பேசணும் அப்படின்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதனால் அந்த விஷயத்தை பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து முடிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு ஒத்தாசையாக அமிர்தாவும் ஜெனியும் எப்போவுமே இருப்பாங்க, அதனால் முடிஞ்ச வரையும் அம்மாவோட வேலை சுமை குறையும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி பேசிக்கிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம ஈஸ்வரிலேருந்து நம்ம பண்ணது எல்லாமே தப்பு அப்படிங்கிறத உணர போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.